தேர் எழுந்துருச்சு. வீட்டை பழகி பாருங்க. இப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருக்காங்க. ஆச்சுங்க எங்கள் ஊருக்கு போகிற வழிங்க. எல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வேண்டுதல் இருந்திருக்கோம். அதனால் இன்றைக்கி எந்த ஊருக்காரதுன்னு தெரியலைங்க. நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளே நுழைஞ்சி போகணுங்க. சிவனே என்னை காப்பாத்து, சிவனே என்றால் ஓடிவா. சிவானா போதும், சீக்கிரமாக வருவார். எங்கள் ஊருக்கு போகிற வழிங்க இது. நான் வண்டியில் தான் போவேன். இன்னைக்கு ஏன் அப்படின்னா நடந்தே போய்கிட்டு இருக்கேன். 2 கிலோமீட்ரு விளக்கல்நத்தம் டு நந்திபெண்டா கோயில் வரைக்கும் 1 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் வீட்டுக்கு நடக்கணுங்க. நடந்தே பயணிக்கிறேன் பாருங்கள். இன்னும் மற்ற நாள்லாம் ஆள் நடமாட்டம் இருக்காது, பயமாகவும் இருக்கும். பயம்னா அவ்வளோ பெரிய பயமெல்லாம் இருக்காதுங்க எங்கள் ஊர். அதனால் நிறைய பேருக்கு எனக்கு தெரியுங்கிறதுனால எனக்கு எதுவும் தவறு நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கைங்க. இங்கே அதிகமாக பெண்களுக்கு அநீதி நடக்காதுங்க. இன்னும் பூச்சி புழு தனியாக போகிறோம் அப்படிங்கிறபோது கொஞ்சம் பயம் இருக்கும். இது ஃபுல்லாக கோயில் வரைக்கும் இருக்குங்க. எத்தனை நிமிஷம் இருக்குங்க? 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 2.5 நிமிஷம். பாருங்க, இல்லை கோயிலுக்கு போயிட்டு போகிறவங்க அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்து டவர் வந்துருச்சு. டவர் வந்ததுன்னா அதுக்கடுத்து வீடுகளில் இருக்குது. இங்கே பக்கத்தில் அந்த ராஜான பையன், அவர் பேருக்கு தம்பிம்ப, அவங்க இங்கே தான் வீடு கட்டியிருக்காங்க. பயமெல்லாம் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியலையாம்மா. என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன். அதனால் சரி நம்ம நடந்து வரல. ஆட்டோக்கார தம்பிக்கு ஃபோன் பண்ணி தான் வந்திருப்பார். சரி இன்றைக்கி ஒரு நடப்போம், அப்படியே சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி கேசவராய சாமி என்ன ரோட்டில் நின்றியே ஒரு ஆய் சொல்லிவிட்டு, சாமி நான் பயணிக்கும் பயணங்கள் நீயே துணை, சரியோ தவறோ நீயே வழி நடத்து, எனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு பயணித்து போயிட்டே இருப்பேன். பாருங்கள், இத்தனை நிமிஷம் நடந்து வந்திருக்கேன். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்களா? தேர் எழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, வான வேடிக்கை தெரியுதுங்க. ஒன்றுமே தெரியல, இங்கே தெரியுது பாருங்க. அந்த சந்தில் தெரியுது, மரமெல்லாம் மறைச்சிருக்கு. இன்னும் வேகமாக போனால் தான் பிடிக்க முடியும்.
அப்படியே எங்கள் கோயில்கிட்ட இருந்து அப்படியே ஒரு வீடியோ போட போகிறேங்க. வந்துட்டேன், அவ்வளோதான். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்துருச்சுங்க.